சீனாவின் விண்வெளி இராணுவ தொழில்நுட்பம் உலக நாடுகளை அச்சுறுத்த தொடங்கியிருக்கிறது. ஆர்பிட்டில் ஆதிக்கம் செலுத்தும் இராணுவ செயற்கைக்கோள்களை எதிர்கொள்வது இந்தியாவுக்கு சவாலானதாக இருக்கும். தாக்குதல் நடத்துவது மட்டுமல்லாமல் உளவு பார்ப்பது, கண்காணிப்பது போன்றவற்றிற்கு செயற்கைக்கோள்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள உறுதியான விண்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தேவை என இந்திய இராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர். விண்வெளியே இறுதியான களம். நாம் இப்போதே அதனை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் ஆபத்து காலத்தில் கையறு நிலைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளது என இந்திய விமானப்படையின் ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் தெரிவித்திருந்தார். இந்தியாவின் விண்வெளி சார்ந்த பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வருகிறது. நடந்து முடிந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலில் செயற்கைக்கோள் வழியான உடனுக்குடனான இராணுவ உளவு தகவல்களை இந்தியா உணர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக 2029ஆம் ஆண்டிற்குள் 52 பிரத்யேக இராணுவ பாதுகாப்பு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. 26,968 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவின் விண்வெளி பாதுகாப்பு திட்டத்தின் 3வது கட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் பகுதியாக வரும் 2026 ஏப்ரல் மாதம் விண்வெளிக்கு அனுப்பப்பட உள்ளது.